விக்கி இந்த டீ இந்தாங்க சார். தேங்க் யூ தேங்க் யூ. என்ன விக்கி டீ நல்லா இல்லையா? நான் வேணா வேற டீ போட்டு கொண்டு வரட்டுமா? டீ எல்லாம் நல்லா தான் இருக்கு, டம்ளர் தான் சரியில்லை. இனிமே நான் தங்க டம்ளர்ல தான் டீ குடிப்பேன். போ போய் தங்க டம்ளர் எடுத்துட்டு போ. விக்கி நான் தங்க டம்ளருக்கு எங்க விக்கி போவேன்? அப்ப இப்போதைக்கு தங்கம் ஸ்டோர்ல வாங்கின புது டம்ளர்ல எடுத்துட்டு வா, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா புதுசு வாங்கிக்கலாம். போ 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 போ. அப்புறம் ஒரு நிமிஷம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு நீ சொன்ன எல்லா வேலையும் நீயே செய்யற, அதுவும் ½ an hourல. ½ an hourலயா? விக்கி நீ ரொம்ப பண்ற விக்கி. ஆமா அப்படிதான் பண்ணுவேன். என்ன அப்புறம் சாருடைய ஷர்ட்டும் கோட்டும் டர்ட்டி ஆயிடுச்சு, அதையும் சேர்த்து கொஞ்சம் வாஷ் பண்ணி கொடுங்க. விக்கி அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அடிக்கடி எனக்கு டீ தேவைப்படும் போது நீ தான் போட்டு கொண்டு வர. விக்கி ½ an hourல வேலையை முடிக்கணும், உனக்கு டீ போட்டு கொடுக்கணும்னா எப்படி விக்கி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு வேர்ல்ட் டூர் போணுமா வேண்டாமா? அப்போ போய் டீ போடுடி போடி. டீ நான்? ஆமாண்டி, போய் டீ போடுடி பொண்டாட்டி. இரு கொடுங்க சார், இதையும் சேர்த்து வாஷ் பண்ணு சொன்னல. விக்கி நான் என்னோட க்ளாத்தை வாஷ் பண்ண மாட்டேன். வாஷ் பண்ணுடி. பண்றேன். எஸ், ஜாலியா இருக்கு சார். போக போக பாருங்க இன்னும் சிறப்பா இருக்கும். அப்ப நான் கிளம்புறேன் சார். இருங்க இருங்க, அதுக்குள்ள இல்ல சார் அவசரம். போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு போங்க சார் ப்ளீஸ். என்ன ஹெல்ப் சார் சொல்லுங்க. அது மிஸ்டர் நட்டு, மிஸ்டர் நட்டு. யாருங்க நீங்க? மிஸ்டர் நட்டு இருக்காரா? லட்டனா மேடம். ஹலோ மேடம், லட்டனா நான் நட்டு தானே கூப்பிட சொன்னேன். ஏனுங்க நான் அவரை தானே கூப்பிட்டு இருக்கேன். இருங்க லட்டனா. வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஏனுங்க நீங்க யாரும் சொல்லவே இல்லைங்களே. நான் வக்கீல் வெங்கட்ராமன். வக்கீலுங்களா? வக்கீல்னா போட்டர் தானே வருவாங்க, நீங்க வெறுங்கையோட வந்திருக்கீங்க. போட்டா? ஆமாங்க சார், இந்த வக்கீல் எல்லாம் மேல ஒரு கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டுருப்பாங்கல்ல. நாசமா போச்சு, அது கோட்டுங்க. அரசக்கு அரசக்கு அதே தானங்க சார். ஏன்டி அவசரமா கூப்பிட்ட? அது வந்து இந்த பிச்சைக்காரனால ஏன்டி வீட்டுக்குள்ள சேர்க்கற? ஐயோ ஒரு பிச்சைக்காரலிங்க, லோயர். லாயரா? ஆமாங்க, இந்த நீதிமன்றத்துல வாதாடுவாங்கல்ல அவருங்க இவரு. அதுக்கு பேர் லாயர்டி. அரசக்கு அரசக்கு அதே தானங்க. ஏன் சார் நீங்க லாயரா? ஏன் இப்பெல்லாம் கோர்ட்ல ஆர்டரே கிடைக்கிறது இல்லன்னு வீடு வீடா வந்து கேஸ் கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹலோ மிஸ்டர், நான் ஆர்டர் பிடிக்க வரல, ஆர்டர் கொடுக்க வந்திருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. இந்த வான் கோழிக்கு ஜட்டி பனியன் போட்டு விடுற நட்டு நீங்க தானே? வான் கோழிக்கு ஜட்டி பனியன் போட்டு விடுற நட்டு நான் இல்ல. ஐ அம் தி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் வான் கோழி பனியன் ஜட்டிஸ். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ், இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து. என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான், செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.